எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். சமீப காலமாக நிறைய கன்சல்டேஷன்ஸ் எதை ஒட்டி வந்தது அப்படின்னா, சார் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் வச்சுட்டாங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் நிறைய கன்சல்டேஷன்ஸ் வருது. ஸோ ஜோதிடத்துக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், ஜோதிடத்திற்கும் இதற்கும் சம்மந்தம் உண்டா? ஜோதிடத்திற்கும் இதற்கும் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள் அனைத்திற்குமே, உடல் உபாதைகள்ல இருந்து நான் எப்போ கரியர் உங்களுக்கு நல்லா வரும், எப்போ திருமணமாகும், எப்போ குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் மனிதனுக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஜோதிடத்தால் நம்மளால் அறிய முடியும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற அத்தனையும், இயங்காமல் இருக்கக்கூடிய அத்தனை நிலையான பொருட்களுக்கும் சரி, நவகிரகங்களும் 5 பஞ்சபூதங்களின் தொடர்பால் தான் வந்து நடக்குது. இதை நான் என்னுடைய வீடியோஸில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். எப்படி வந்து இங்கே நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாமே இங்கே ஆளுமை நிறைந்ததாக ஒன்று இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் கம்மிங் டு த பாயிண்ட், ஜோதிடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். சரி, ஜோதிடர்கள் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறாங்களா? இது 2வது கேள்வி. கிடையவே கிடையாது. ஜோதிடத்தை ஒரு நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தக்கூடியது, ஒரு கலையாக இதை மதித்து மக்களுடைய மேம்பாட்டிற்காக பண்ணக்கூடிய பல ஜோதிடர்கள் தான் இன்றைக்கி வந்து இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து இதை வச்சு மோசடி பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் மனிதனுக்குன்னு ஒரு சில ஃபியர் இருக்கும் இல்லையா, ஒரு சில பயங்கள். மனம் வந்து எப்பெல்லாம் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போதோ, நீங்கள் அதை நாடி எப்போல்லாம் ஒரு தட்டை போவீங்கன்னா, நீங்கள் பயந்துருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அதை வந்து தீனியாக வைத்து, உங்களோட பயம் தான் இந்த மாதிரி ஏமாற்றுபவர்களுக்கு தீனி. அதை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆமாம் சார் உங்களுக்கு இருக்குது, ஒரு 7,000 கொடுங்க, 8,000 கொடுங்க, எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து காசு கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு நான் வந்த கன்சல்டேஷன்ஸில் ஒரு ஹைட்டஸ்ட்டாக நான் வந்து இது ரொம்ப இவங்க வந்து பாதிக்கப்பட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னா, ஒரு ஜோதிடர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து நிறைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி இவர் ஜோதிடர்னு நான் சொல்லவே மாட்டேன், ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சு ஏமாற்றுபவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஜோதிடர்களை வந்து இந்த மாதிரி ஒரு இழிவான செயல்களுக்கு கண்டிப்பாக போகிறது கிடையாது. நிறைய நல்ல ஜோதிடர்கள், ஒருத்தர் இல்லை பல 1000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான மகான்கள் வந்து இருக்காங்க, ஜோதிடத்தில் வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். ஸோ இந்த ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஏமாற்றுபவர்கள்னே நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஏமாற்றுபவர்கள்ட்ட போயிட்டு ஜாதகத்தை வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சார், உங்களுக்கு ஏவல் பில்லி சூனியம் யாரோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 7,000 கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் 7,000 கொடுக்குறாங்க, எடுக்கிறாங்க. 2 நாள் கழித்து கரெக்டாக அவங்க அந்த ஒரு டைமில் தான் அந்த வந்து பூஜையை பண்ணாங்கன்னா, அந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு அந்த இதெல்லாம் நிவர்த்தி பெற்றுதான். ஸோ 3வது நாள்லேருந்து கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே அவங்களுக்கு அந்த ஒரு உடலில் இந்த ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி திருப்பியும் வலிக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு நிலையில் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து திருப்பி போய் அணுகும்போது, ஆமாம் இன்னொரு ஜோதிடரை வந்து அணுகியிருக்காங்க. அதுதான் இன்னொரு ஜோதிடர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஜோதிடர் இல்லை, ஏமாற்றுபவர்கள், ஓகேங்களா. அந்த இன்னொரு ஏமாற்றுபவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆமாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் உங்கள்கிட்ட 7,000 வாங்கிட்டு அவரே வச்சுட்டாரு அப்படின்னு அவர் சொல்ல, இப்போ நீங்கள் எனக்கு 20,000 தாங்க, நான் இதை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்ல, இவரும் 20,000 கொடுத்து அவர்கிட்டையும் ஏமாந்துருக்காரு. சரியா? கடைசியாக வந்து ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படின்னு. நான் ஜாதகத்தில் பார்க்கையில் அவர்கள் சொல்லக்கூடிய, நான் எந்த லக்னம், அவங்களுடைய தனிப்பட்ட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எந்த சொல்ல போகிறதில்ல. பட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்த பெல்விக் ரீஜியனில் இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பெல்விக் ரீஜன் அப்படின்னாலே 8ஆம் பாவம் இல்லையா, அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகள், இதை சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெயின் வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த நபர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். இது வந்து 8ஆம் பாவத்தில் வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போதைக்கு அவருக்கு அதை சார்ந்த பாவத்தில் நிறைய பாவர்களினுடைய தொடர்பு கோச்சார ரீதியாக இருந்தது. அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு தாட், புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாவர்களினுடைய தொடர்பு அதிகமாக ஒரு பாவத்தில் பெறும்பொழுது அதை சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம அடிபடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. சரி, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏவல் பில்லி சூனியம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஜாதக அமைப்பு என்ன, அதே மாதிரி ஒருத்தர் வராங்க அப்படின்னா பிரசன்னத்தில் அப்போ என்ன மாதிரி இருந்தால் அவங்க உண்மையாலே அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அமைப்பு என்ன, இது ரெண்டுத்தையும் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு லக்னம், லக்னாதிபதி மறைந்திருந்து பொதுவாக 6, 8 இல்லை பாதகஸ்தானத்தில் போய் லக்னம் லக்னாதிபதி இருக்கிறது. ராசிநாதனுக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் தான். பாவர்கள் அதிகம் லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்கிறது. லக்னம் லக்னாதிபதியை காட்டிலும்
பாதகாதிபதி மாரகாதிபதி 6 குடையவன் 8 குடையவன் வலுத்து இருப்பது, லக்னத்துடன் மாந்தி தொடர்பு கொள்ளுவது, ராசிநாதன் முக்கியமாக சந்திரன் 8க்குள்ள போய் மறைவது, அது மட்டும் இல்லாமல் ஆத்மகாரகனான சூரியன் ஒளி பொருந்திய சூரியனாகட்டும், ஒளி கிரகங்களான சூரியனும் சந்திரனும் ராகுவால் அல்லது சனி ராகு இரண்டாலையும் பீடிக்கப்படுவது, இந்த மாதிரி பாவர்களினுடைய தொடர்பு மேலோங்கி சுவர்களினுடைய தொடர்பு அதிகம் இல்லாமல் லக்னம் லக்னாதிபதி இல்லை ராசிநாதன் வீக்கானவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். சரி, எப்போ இந்த மாதிரி விஷயங்களால் தாக்கப்படுவாங்க? கோச்சார ரீதியாகவும் தசாபுக்தி ரீதியாகவும் பாவர்களினுடைய தொடர்பு அதிகம் பெற்ற ஒரு கிரகத்தினுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுது சஷ்டாஷ்டகமாக, முக்கியமாக தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டமாக இருந்து வீடுகளில் காலபுருஷனுக்கு 8ஆம் பாவமாக சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் அதிக கிரகம் இடம்பெற்று இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியில் முக்கியமாக லக்னத்துக்கு, புரியுதுங்களா, கோச்சார ரீதியாக லக்னாதிபதி போய் மறைந்து 6 8ஆம் பாவங்களில் மறைந்து பாதகாதிபதி அட்டமாதிபதி ரோகாதிபதி இந்த மாதிரி இவங்களுடைய காம்பினேஷன்ஸ், சனி ராகுவும் சேர்த்துக்கோங்க, சனி ராகு தான் முக்கியம், அது இல்லாமல் மாந்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தொடர்புகளை கோச்சாரத்திலையும் பெறும்பொழுது அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே ஆட்படுத்தப்படுறாங்க. புரியுதுங்களா? சரி, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அமைப்புகள் வேலையே செய்யாது? லக்னம் லக்னாதிபதி ரொம்ப வலுவாக இருந்து பொதுவாக 5ஆம் அதிபதி வலுவாக இருப்பவர்கள், ஒளி பொருந்திய கிரகங்களான சூரியனும் சந்திரனும் நல்ல ஒளி தத்துவம் வாய்ந்து நல்ல நிலைமையில் இருக்கவங்களுக்கு சுபர்கள் தொடர்பு அதிகம் இருந்து, ஏன் 5ஆம் அதிபதியை சொன்னால் 5ஆம் அதிபதிங்கிறது அப்படின்னா அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்திக்கும் திறன், உங்களுடைய மன ஓட்டம், இது எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு பாவம். அது மட்டும் இல்லாமல் பூர்வ ஜென்ம கர்மவினையை குறிக்கக்கூடியது, மந்திர உபாசனைகள், இந்த மாதிரியான சித்திகள், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. லக்னாதிபதி 5 குடையவன்லாம் யாருக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ பொதுவாகவே அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தாக்காது. ஏன்னா அவங்களே ஒரு வித்வானா இருப்பாங்க. நம்பர் 1. நம்பர் 2, யோகாதிபதியாக கருதக்கூடிய திரிகோண பாவத்தில் மிகவும் அற்புதமாக சொல்லக்கூடிய 9வது பாவம் பாவாதிபதி சார்ந்த தொடர்புகள் இருக்கவங்களுக்கு இப்படிலாம் ஆவறதில்லை. ஏன் அப்படின்னா 9ஆம் பாவம்ங்கிறது இறையருள், நேச்சுரலாகவே அவங்களுக்கு இறையருள் அப்படிங்கிறது இருக்கும். மூதாதையர்கள் பண்ணிவிட்டு சென்ற நல்ல வினைகள்ங்கிறது அவங்களுக்கும் இருக்கும். குருமார்களினுடைய தொடர்பு எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ லக்னம் லக்னாதிபதி ராசிநாதன் 5 9 கூட தொடர்பு இருந்தால் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது. 1 லட்சம் மந்திரவாதிகள் சேர்ந்து அவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்கள அழிக்க முடியாது. அவங்களோட ஒரு சின்ன சிந்தனை ஓட்டத்தை கூட உங்களால் மாற்ற முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு சூக்ஷ்ம உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? சட்டில் பாடி அப்படின்னு சொல்றாங்க. இங்க தான் கிரகத்தினுடைய ஆளுமை இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனை ஓட்டம், உடல் உபாதைகள் எல்லாமே பிராணனினுடைய அடிப்படையின் வைத்து தான் வருது. பிராணன் எங்க இயங்குது அப்படின்னா இந்த சூக்ஷ்ம உடல்ல தான் இயங்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு நடக்கக்கூடிய செரிமானம், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன், நடக்கக்கூடிய அத்தனை தாட்ஸ் எல்லாமே இந்த பாடியில தான் இருக்கு. இப்படி தான் வேதிக் பிலாசபியில சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்களை கிரகங்கள் அதனுடைய ஆதிக்கத்தை மாற்றி செலுத்தும் பொழுது பிராணனினுடைய இயக்கம் ஒரு சீரா இல்லாம உங்களுக்கு பாதிக்கப்படும் போது நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஆட்படுத்தப்படுகிறீர்கள். இதுதான் உண்மை. சரி, 3வது, இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு? புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி பிரசன்னம்ல என்ன மாதிரியான இண்டிகேஷன்ஸ் இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் உறுதியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்குற அந்த டைமுக்கு நார்மலாக நீங்கள் பிரசன்னம் பார்த்தாலும் சரி, இல்லை ஜாமகோல் பிரசன்னம் எடுத்துக்கிட்டாலும் சரி, லக்னம் லக்னாதிபதி 6, அதாவது உதயம்னு நம்ம எடுத்துக்கிறாங்க. லக்னம்ங்கிறட்ட வேண்டாம், உதயாதிபதி 6 8 தொடர்புகளோடு, உதயத்தோடு 6 8 அதிபதி தொடர்புகள் பெற்று, இல்லை உதயாதிபதியே போய் 6 8ல் மறைந்து உதயத்தில் ராகு மாந்தி சனி இந்த மாதிரியான பாவ கிரகங்கள் நின்று, புரியுதுங்களா? இல்லை உதயாதிபதி கவிப்பில் போய் கவிக்கப்பட்டு உச்சியால் சிந்தனையான 10ஆம் ஸ்தானத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 6 8 தொடர்புகள், பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்புகள், முக்கியமாக பாதகாதிபதியும் சரி 6 8 கூடையவர்கள், 6 8 பாதகாதிபதி ராகு, இவங்க எங்கெல்லாம் இணைஞ்சு அந்த பாவத்தில் உங்களுக்கு அந்த பிரசனத்தில் விழுதோ அந்த இடத்துல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையாலே அவங்க பாதிச்சு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரிலாம் யாருக்கு இருக்குன்னா 100 இல்லை, 10,000 இல்லை, 1 லட்சம் பேரில் ஒருத்தவனாலும் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிங்க இந்த மாதிரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது இதெல்லாம் பார்க்கவே, பொதுவாக நைட் டைமில் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆழ் மனதில் எதை நீங்கள் அதிகமாக நினைக்கிறீங்களோ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பேட்டர்னாக ஸ்டோர் ஆகி அதுவே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் நல்ல சிந்தனைகள் நினைத்தாலும் சரி, தீய எண்ணங்கள் நினைத்தாலும் சரி, தீயவைகளை பார்த்தாலும் அதுதான் உங்களுக்கு பலிதமாக வரும். புரியுதுங்களா? உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது உண்டா? ஏன்னா நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு இப்போலாம். அதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி யோசிங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரியான சிந்தனை ஓட்டங்கள் வரும், நீங்களும் அதால் பாதிக்கப்படுவீங்க. புரியுதுங்களா? ஆனால் இங்கே ஒரு விஷயம், 5 பஞ்சபூதங்கள் சரியாக இயங்கி
நவகிரகங்களும் சீராக இயங்கி உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அறவே உங்களை டச் பண்ணாது. சரி, வாஸ்து ரீதியாக யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். உங்களுடைய வீட்டில் கிழக்கு பகுதி மூடி இருந்தது அப்படின்னா சூரிய வெளிச்சம் அதிகமாக உள்ளே வராமல் இருந்து முக்கியமாக ஈசானியம் பகுதிக்கு மேலே ஒரு ரூஃபோ இல்லை அங்கே பாரமோ வந்து ஈசானிய மூடல் இருக்குது, கிழக்கு மூடல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தாக்கம் வரும். ஏன் அப்படின்னா சூரியனுங்கிறவன் தான் பிராணனை வந்து இந்த உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். புரியுதுங்களா? அவனுடைய அதிர்வலைகள், அவனுடைய கதிர்வீச்சுகள் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த பழைய நினைவுகளையே வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு மன பிரம்மை, இந்த மாதிரியான விஷயங்களால் சூழப்பட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு எதிரியாக இருப்பீங்க. புரியுதுங்களா? சொந்த காசில் நீங்களே சூனி வச்சுக்கிற மாதிரி. ஸோ யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். பொதுவாக நல்ல வீட்டை ஓப்பன் பண்ணி ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிந்தனை ஓட்டம்லாம் உங்களை வந்து பாதிக்காது. ஸோ வாஸ்து ரீதியாக இப்படி இருக்குது அப்படின்னா ஜாதகத்துலேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சூரியன் ராகு இணைவு இருக்குது, சூரியன் சுக்கிரன் வந்து அஸ்தங்கமாகி பொதுவாக 4ஆம் வீட்டில் அஸ்தங்கமாயிருக்கு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கில் வந்து ஜன்னல் இல்லாமல், கிழக்கில் வந்து ஓப்பன் இல்லாமல், ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கை சார்ந்த விஷயங்கள். புரியுதுங்களா? இந்த அதை ஒட்டின விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒருங்கிணைந்த ஒரு விஷயங்கள் தான். புரியுதுங்களா? அல்டிமேட்டாக உங்களுடைய மனம்ங்கிறது உங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்கள் யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா இவர்கள் கண்டிப்பாக ஜோதிடர்கள் கிடையாது. ஜோதிடத்தின் பெயரை உங்களுடைய பயத்தை அவர்களுடைய செல்ஃபிஷான ஒரு மோட்டிவுக்கு இரையாக்கி உங்களிடம் பணம் பிடுங்கும் ஒரு கும்பல். இதுதான் வந்து உண்மை. புரியுதுங்களா? ஸோ ஜோதிடம்ங்கிற பேரில் இதுக்கும் ஜோதிடர்களும் சம்மந்தம் இல்லை. எந்த ஒரு ஜோதிடரும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடர் வந்து உங்களுக்கு எப்படி வந்து கிரகங்களை வைத்து ஒரு தீர்வு சொல்லலாம் அப்படிங்கிறத தான் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்களே தவிர இந்த மாதிரியெல்லாம் எந்த ஜோதிடர்களும் பண்ண மாட்டாங்க. அவர்கள் ஜோதிடர்கள் இல்லை. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியாக இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன? இதுக்கான நிரந்தர தீர்வு நான் சொன்ன மாதிரி கிழக்கு சார்ந்த விஷயங்களை ஓப்பன் பண்ணி விடுங்க. நல்ல சூரிய வெளிச்சம் உள்ள வரணும். வாஸ்து ரீதியாக இது மாற்றாமல் நீங்கள் எது மாறினாலும் மாறாது. ஏன் அப்படின்னா நீங்கள் தங்கக்கூடிய இடம் தான் வந்து உங்களுக்கு பிராணசக்தியை ஈர்த்து கொடுக்கும். அந்த பிராணன் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, நம்பர் 2, உங்களுக்கு அந்த கிரகங்கள் 6, 8 கூடையவர்கள், பாதகாதிபதி, இந்த மாதிரியான கிரகங்கள் எந்த பாவத்தில் உங்களுக்கு அந்த சமயத்தில் தாக்கத்தை உருவாக்குது அப்படின்றத பார்த்து பொது பரிகாரமாக பண்ணாமல் இந்த பொதுவாக இந்த ஏவல் பில்லி சூனியம்ங்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது. அது வந்து இப்போ ஒரு வணிகமாக கொண்டு வந்து இங்கே வாங்க இந்த கோயிலில் வந்து போனீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்து தரேன் அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய கிரகம் சார்ந்த எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை சார்ந்த கோவில்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியில் நீங்கள் போகும் பொழுது அங்கே வாரம் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த கிரகத்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சீராக இயங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய உண்மையான தீர்வுகள்ங்கிறது வந்து இருக்குது. அதை வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. பார்ட் பை பார்ட்டாக நான் வரக்கூடிய வீடியோவில் வந்து சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பன்னீர் இருக்கு இல்லையா, ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ரோஸ் வாட்டருடைய எசன்ஸ் கலந்து அந்த வாட்டர் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு ஸ்ப்ரே நாசல் வாங்கி அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் பொழுதும் சந்திரன் அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மனத்தை இயக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சந்திரன். அது ஒளி தத்துவம் அதிகம் வாய்ந்த கிரகமும், அதாவது பூமிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியது சந்திரன். உங்கள் மனதை வந்து முற்றிலும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறது வந்து சந்திரன். அது மட்டும் இல்லாமல் மொத்த உடலுக்கே காரகத்துவம் வாய்ந்த ஒருத்தன் வந்து சந்திரன். மன ஓட்டம், இந்த மாதிரி சிந்தனை ஓட்டம், இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை தீர்மானிக்கிறதும் சந்திரன் தான். சந்திரன் பெரிதளவில் பாதிச்சவங்களுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோஸ் வாட்டரை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு நல்ல மனம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வைத்திருந்தீங்க அப்படின்னாலே அங்கே சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து நிறைந்திருந்து மனம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த மாதிரி கிரகத்தை ஒட்டின சின்ன சின்ன விஷயங்களில் பண்ணும்பொழுதே 100% இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படுவீங்க. இதுதான் வந்து உண்மை. இதை தெரியாமல் இது மாந்திரிகம் எடுக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து இது பண்ணால் தான் போகும், இந்த பொம்மையை வச்சு இது பண்ணுறேன், இதெல்லாம் வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. உண்மையிலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னா இருக்குது. அதை பண்ணக்கூடிய அதில் வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1% இல்லை, 0.001% தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து உட்காந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களான்னா அப்படிலாம் கிடையாது. அந்த ஜோனுக்குள்ளே போகவே வேண்டாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் உங்களுக்கு அதில் பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் சொன்ன இந்த விதிகளை வந்து பொருத்தி பாருங்கள். உங்கள் மனம் சீராக இருந்து நான் சொன்ன மாதிரி நவகிரகங்களினுடைய ஆளுமையை வந்து உங்களுக்கு இருந்து பஞ்சபூதங்கள் சீராக இயங்கினாலே இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயமும் உங்களை தாக்காது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி பயப்படுறதை விட்டுட்டு
சந்தோஷமாக இருக்க பாருங்க. இதை தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரக ரீதியாக ஒரு சில பேசிக்ஸ் நீங்கள் ஜோதிடர்கள்ட்ட போகணுங்கிறது கூட இல்லை, ஒரு சில பேசிக்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன காரகத்துவம் வருது, இந்தந்த மாதிரியான கோச்சாரத்தில் இந்த மாதிரியெல்லாம் நகர்வுகள் இருக்கும்பொழுது ஏன் இந்த மாதிரி நமக்கு ஒரு சிந்தனை ஓட்டம் வருது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிடும். இது எல்லாத்துக்கும் மேலே ஏன் இந்த மாதிரி ரீசெண்டாக எனக்கு கன்சல்டேஷன்ஸ் அதிகமாக இந்த மாந்திரிகத்தை ஒட்டியே வருது, அப்படி அதுவும் கண்டினியூஸாக வருது அப்படின்னு நான் போய் பார்க்கும் பொழுது, இப்போ கோச்சாரத்தில் இந்த வீடியோ போட்ட அன்னைக்கு நீங்கள் பாருங்கள், விருச்சிகத்தில் புதன், அதே விருச்சிகத்தில் சூரியனும் இருக்காரு, சனி வந்து கும்பத்துலேருந்து 10ஆம் பார்வையும் பார்க்குறாரு. புரியுதுங்களா? என்ன நடக்குது இங்கே? புதன் அப்படிங்கிறவங்க வந்து ஜோதிடர்கள் இல்லையா? அப்போ ஜோதிடர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரை கொண்டு காலபுருஷ தத்துவத்திற்கின் அடிப்படையில் 8ஆம் வீடான விருச்சிகத்தில் இப்போ புதன் அமர்வு பெற்று இந்த மாதிரி பாவியர்களுடைய தொடர்பு இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான நியூஸ் வந்து அதிகமாக வருது. புரியுதுங்களா? ஸோ இது ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தின் பெயரை வைத்து ஆல்ரெடி ஜோதிடம்னா நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் வளர்ந்தது தான். அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஜோதிடர்களாகவே இருந்தாலும் கூட யாராவது இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய இந்த டைமில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை காட்டி தயவு செய்து அவங்களுக்கு ஒரு சரியான அணுகுமுறையை கொடுக்குமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, மக்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி மனம் சார்ந்த விஷயம் இதுக்காகலாம் வந்து ஏமாந்துட்டு காசை தொலைச்சிட்டு மனதை தொலைச்சிட்டு ஒரு ஜோதிடர்கள் அப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் ஒரு 4-5 கன்சல்டேஷன் அடுத்தடுத்து எல்லார்ட்டையுமே போகிறது, போய் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறது, திருப்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சார் இந்த மாதிரி இருக்கான்னு வருது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதிகம் குழம்புணுமா, அதிகம் வந்து நீங்கள் உங்களுக்கே சொந்த காசில் சொல்லி வச்சுக்கணுமா, ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் 4-5 ஜோதிடர்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னாலே 4-5 விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு ஜோதிடர் ஒருத்தரை வந்து நம்பி நீங்கள் அவங்கள்ட்ட அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு எங்கே கனெக்ட் ஆகுதோ, ஒரு சில லக்னங்களுக்கு ஒரு சில லக்னம் பேஸ் பண்ண ஜோதிடர்கள் தான் ஒரு கரெக்டாக உங்களுக்கு பாசிட்டிவான்றது அமைவாங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் போக போக உங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள சூஸ் பண்ணி கரெக்டாக என்றைக்குமே அவங்கள நம்பி ஜஸ்ட் ட்ராவல் இன் தட் பாத். புரியுதுங்களா? ஜோதிடம்ங்கிறது வந்து ஒரு கருவி தான். இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுக்காகவே வந்துட்டு அதையே தொழிலாக வச்சுக்கிட்டு அதுக்காக நிறைய ஜோதிடர்களை பார்த்து இன்னும் குழப்பத்துக்கு அதிகமாக ஆளாயிட்டு எல்லா இருக்கிற மெட்டீரியல் வெல்த்தையும் வந்து ஜோதிடத்துக்கே தொலைச்சு மன உளைச்சலுக்கு ஆளாகி தயவு செய்து உங்களை நீங்களையே அழிச்சிக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இந்த அவேர்னஸ் வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன். தயவு செய்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்க பழகுங்க. கிரக ரீதியாக இது என்னங்கிறத கற்றுக்கிட்டு அந்த பேசிஸில் அணுகுங்க. அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்க கிரகங்கள் சார்ந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுதே அழகாக அது சால்வ் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். அடுத்த வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகே, பை.